இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறால் வளர்ப்பில் முக்கியமாக நோய்களை பற்றிய கண்ணோட்டம் குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழக நீர்வாழ் விலங்கு சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவு முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம் பூர்ணிமா அவர்கள் தரும் தகவல்கள். இறால் வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில். வனாமை என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு இறாலை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2009ஆம் ஆண்டில் அனுமதி கொடுத்தது. தற்போது இந்தியாவில் பல லட்சம் டன்னுகளாக வனாமை உற்பத்தி செய்யப்படுகிறது. இதை எக்ஸ்போர்ட் செய்யும்போது ஒரு வருஷத்துக்கு 48,000 கோடி மதிப்பில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு கிடைக்கிறது. அதிக இறால்களை ஒரே இடத்தில் வளர்க்கும்போது அதிக நோய் தொற்றுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக தீவனம், நீர் தன்மையில் மாற்றங்கள் இறால் எக்ஸ்கிரீட்டில் இருந்தும் கிருமிகள் உற்பத்தி ஆகி இறால் குஞ்சுகளை பாதிக்கிறது. இப்பொழுது இறால்களில் நோய் ஏற்படும் நோயும் பற்றி பார்க்கலாம். இறாலில் வைரஸ், பாக்டீரியா, பாரசைட் மூலமாக நோய் ஏற்படும். இதில் WHO என்ற வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் லிஸ்டட் நோய்கள் மிக முக்கியமான. ஏனால் WHO லிஸ்டட் நோய்கள் அதிக உற்பத்தி, பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும். இதனால் இறாலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்ய நாடுகளில் இந்த WHO லிஸ்டட் நோய்கள் இருக்கக்கூடாது. இதில் ஒயிட் ஸ்பாட் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை புள்ளி நோய், YHD என்று சொல்லக்கூடிய மஞ்சள் தலை நோய், IMN சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் மயோநெக்ரோசிஸ், TS என்று சொல்லக்கூடிய டாரா சிண்ட்ரோம், DIV சொல்லக்கூடிய டெகாபாட் இரிடிசன்ட் டிசீஸ் வைரல் நோய்கள் மிக முக்கியமானவை. AHP என்று சொல்லக்கூடிய அக்யூட் ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் மற்றும் NHP என்று சொல்லக்கூடிய நெக்ரோடைசிங் ஹெப்படோபாங்க்ரியாட்டிஸ் என்னும் 2 பாக்டீரியல் இறால் வளர்ப்பில் பாதிக்கிறது. இந்த நோய் மற்றும் இல்லாமல் HPM என்னும் ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் மைக்ரோஸ்போரிடியோசிஸ் தேசிய அளவில் முக்கியமான நோய் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒயிட் ஸ்பாட் சிண்ட்ரோம் நோய் பற்றி பார்க்கலாம். இந்த இறால்கள், பாதிக்கப்பட்ட இறால்கள் உணவு எடுக்காமல், பசி இல்லாமல் மந்தமாக இருக்கும். இது அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள் பார்த்தா ஓட்டுக்கீழை, வெள்ளை புள்ளி இருக்கும். இந்த நோய் தாக்கப்பட்ட இறால்களில் 100% இறப்பு விகிதம் இருக்கும். அதிக காரணமான இறப்பு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும். நோய் தொற்ற 3 முதல் 5 நாள் உள்ள 100% இறப்பு ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட இறால் இறந்து மிதப்பை காணலாம். இந்த நோய் இறாலில் முட்டை, போஸ்ட் லார்வை, ஜுவனை, சப்படல்ட் மற்றும் தாய் இறால்கள் எல்லா லைஃப் ஸ்டேஜஸிலும் பாதிக்கும். நோய் ஆபத்து காரணங்கள் பார்த்தா கெனபாலிசம், சலைனிட்டி மற்றும் டெம்பரேச்சர் மாற்றங்கள் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். IAHN என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் ஹைப்போடர்மல் ஹெமட்டோபாய்டிக் நெக்ரோசிஸ் வைரஸ் வெனாமே இறாலில் ரண்ட் டிஃபார்மிட்டி என்ன ஒரு விதமான உடல் டிஃபார்மிட்டி உண்டாக்குறது. நோயில் பாதிக்கப்பட்ட இறால் பசி இல்லாமல், உணவு எடுக்காமல், மந்தமாக, சோம்பலாக இருக்கும். மற்றும் அறிகுறிகள் பார்த்தா மந்தமாக வளர்ச்சி, பென்ட் ரோஸ்ட்ரம், அளவில் மாறுபாடு, தோலின் கடினத்தன்மை இருக்கும். இந்த நோய் இறாலில் எல்லா லைஃப் ஸ்டேஜிலும் பாதிக்கிறது. IMN என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் மயோநெக்ரோசிஸ் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நோய் அறிகுறிகள் பார்த்தா இறால்களில் சதை பகுதிகள் வெள்ளை நிறமாக மாறும். பாதிக்கப்பட்ட இறால்கள் நீந்த முடியாமல் சோம்பலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட இறால் 5 அல்லது 5 நாளுக்கு உள்ள 40 முதல் 70% இறப்பு ஏற்படும். இந்த நோயின் நீரின் உப்புத்தன்மை மற்றும் வெப்பநிலை மாறுவதனால் பாதிக்கப்பட்டது. இது ஜுவனைல் மற்றும் சப்படல் ஸ்டேஜஸில் பாதிக்கிறது. சதை பாதிப்பு மற்றும் வளர்ச்சி இல்லாததால் இறாலின் உற்பத்தி குறைந்து மார்க்கெட் வேல்யூ இருக்காது. YHV என்று சொல்லக்கூடிய மஞ்சள் தலை நோய் பற்றி பார்க்கலாம். இறாலின்
பேங்க்ரியாஸ் தாக்கினால் இறாலில் தலைப்பகுதி மஞ்சள் நிறமாகி மாறிவிடும். இந்த நோய் தொற்ற இறால்கள் அதிக உணவை உட்கொள்ளும் பிறகு 2 அல்லது 3 நாள் உள்ளே உணவை உண்பை நிறுத்திக்கொள்ளும். இந்த நோய் தொற்ற இறால்களில் 60% இறப்பு ஏற்படும். டிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாரா சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். இந்த நோய் 3 விதமான தன்மைகள் உடவு. அக்யூட் ஃபேஸ், இந்த அறிகுறிகள் பார்த்தா உடம்பு வெள்ளை நிறமாக மாறும். அதிகமான இறப்பு இருக்கும். பாதிக்கப்பட்ட இறால்கள் உணவு எடுக்காமல் மந்தமாகி சோம்பலாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் டிரான்சிஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அறிகுறிகள் பார்த்தா கருப்பு புள்ளிகள் உடம்பில் தென்படும். அடுத்தது கிரானிக் ஃபேஸ். கிரானிக் ஃபேஸில் இறாலில் ஷெல் உளுந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறால் நார்மலாகவே காணும். சலைனிட்டி மற்றும் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகும்போது அதிகமாக பாதிக்கிறது. ஏஹெச்பிஎன்டி என்று சொல்லக்கூடிய அக்யூட் ஹெப்படோபேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் நோய் பற்றி பார்க்கலாம். இந்த நோயை தனிப்பட்ட விப்ரியோ பாராஹிமோலிட்டிக்ஸ் பாக்டீரியாவால் உண்டாக்கும். இந்த நோய் தாக்குதல் வளர்ந்து குறிச்சை சோம்பலாக இருக்கும். இந்த நோய் தாக்கப்பட்டு இறாலில் 10 முதல் 30 நாட்கள் உள்ளே 60% இறப்பு ஏற்படும். ஏனென்றால் இந்த பாக்டீரியால் பிர் ஏ மற்றும் பி டாக்சின்ஸ் இறாலின் ஹெப்படோபேங்க்ரியாஸ் தாக்கும். இதனால் இறப்பு அதிகமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் பார்த்தால் இறால்கள் சோம்பலாக மந்தமான வளர்ச்சி இருக்கும். கடைசியாக HPM என்று சொல்லக்கூடிய ஹெப்படோபேங்க்ரியாட்டிக் மைக்ரோஸ்போரிடியாசிஸ் நோய் பற்றி பார்க்கலாம். இது என்ட்ரோசைட்டோஜோவன் ஹெப்படோபயன் என மைக்ரோஸ்போரிடியம் மூலமாக ஏற்படும். இந்த நோய் தேசிய அளவில் முக்கியமான நோயாகும். நோய் தொற்ற இறாலில் வளர்ச்சி குறைந்தை, அதனால் உற்பத்தி பொருளாதார இழப்பு ஏற்படும். இந்த நோய் வந்த இறால்கள் மெலிசான தோள்கள் இருக்கும். சில சமயங்கள் ஒயிட் ஃபீசிஸ் மற்றும் ஒயிட் கட்டு கண்டிஷன் கூட பார்க்கலாம். இப்பொழுது பார்த்த அனைத்து விதமான நோய்கள் சிகிச்சை இல்லை. அதனால் சில பயோசெக்யூரிட்டி நடவடிக்கை மூலமாக இந்த நோய் வராமல் தடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் பூர்ணிமா அவர்களை 09444747519 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.